பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஜும்ஆ என்றால் என்ன பொருள்? ஜும்ஆ என்பதற்கு ஒன்று கூடுதல், ஒன்று சேருதல் என்று பொருளாகும். அதாவது இந்த ஜும்ஆ என்பதற்கு எல்லா மக்களும் ஒன்று கூடி ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுதல் என்று ஒரு பொருள் உண்டு. மக்கள் பலதரப்பட்ட குணமுடையவர்களாக இருப்பார்கள். பலதரப்பட்ட குணமுடைய மக்கள் எல்லாம் ஒரே இடத்தில் ஒன்று கூடி எல்லா உள்ளங்களும் ஒன்று சேருவதுதான் இந்த ஜும்மாவுடைய நோக்கமாகும். குணங்கள் பல வகைப்படலாம். சில பேருடைய குணங்கள் கோபமாக இருக்கும், சில பேருடைய குணங்கள் சாதுவாக இருக்கும், சில பேருடைய குணங்கள் நல்லதாக இருக்கும், சில பேருடைய குணங்கள் கெட்டதாக இருக்கும். ஆக எல்லா குணமுடைய மக்களும் ஒன்று கூடி தங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்கும், தங்களுடைய குறைகளை பார்த்து அதை சீர்திருத்திக் கொள்வதற்கும், மேலும் அங்கே நடக்கக்கூடிய வணக்கங்களில் ஈடுபட்டு சொற்பொழிவுகளை கேட்டு தனது வாழ்க்கையை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் தான் இந்த ஒன்று கூடுதல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஜும்மா கடமையாக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இந்த ஜும்மாவுடைய நோக்கம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான். ஒன்றுபட்டு வாழ வேண்டும். எல்லோரும் பிரிந்துவிடக்கூடாது, மனதால் பிரிந்துவிடக்கூடாது என்பதுதான் இந்த ஜும்மாவுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.